கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். மறுபடியுமாக இந்த வாரத்திலும் காமா ஊழியத்தின் மனமகிழ்ச்சி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் மெய்யாகவே அதிசயங்களை செய்வார். இந்த மனமகிழ்ச்சி நேரம் நிகழ்ச்சி உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா?
நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும். ஒருத்தர் சொல்றாரு பார்த்தீங்க, உலக பிரகாரமாக அப்படி சொல்றான் பாருங்களேன். அவனுக்கு என்னன்னே தெரியாது, இயேசுவை பற்றி விசுவாசத்தை பற்றிலாம் தெரியாது, ஒன்னதை பற்றி தெரியாது. ஆனால் அவனுக்கு அதிகாரத்தை பற்றி தெரிஞ்சிருக்குது பாருங்க. எனக்கு நான் ஒருவருக்கு அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் எனக்கும் கீழ்பட்டு இருக்கிற சேவகர்கள் உண்டு. என்னை ஒருவர் எப்படி அதிகாரத்துக்குள்ள இருந்து பயன்படுத்துகிறாரோ அதை போல நானும் இன்னொருத்தங்களை அதிகாரத்தில் பயன்படுத்த முடியும், மாற்ற முடியும். இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால, தலைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால கை ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆமென். அப்போ அவங்க இருக்கிற நம்ம இதை ஆன்லைன்லையும் மற்றும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், கிறிஸ்து எனக்கு தலை, நான் அவருடைய அவயவங்கள், அவருடைய சரீரம். நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன். அப்போ நல்ல கவனிங்க, இதை ஒரு நம்ம எல்லாம் வெறும் இந்த உலகத்தை மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை உண்டாக்குனதே ஆவிக்குரிய உலகம்தான் உண்டாக்கிச்சு. தேவனை நம்ம யாரும் பார்க்கல இல்லையா? ஆனால் தேவன் தான் வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்கினாராம் இல்லையா? அவர் தான் உண்டாக்கினார். அவர் ஆவி உலகத்தில் இருந்து கொண்டு, அதாவது காணாத ஒரு உலகத்துக்குள் இருக்கிறார். அதுதான் நிஜமான உலகம். தேவன் ஆவியா இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியை நம்ம பார்த்ததில்லை. அவர் ஆவியா இருக்கிறார், அவரை பார்த்ததில்லை. ஆனா அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அவர் உண்டாக்கின ஆவி உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட அந்த உலகத்தை தான் நம்ம இப்ப கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் வார்த்தையினால உலகத்தை உண்டாக்கும் போது இந்த உலகம் உண்டாச்சு. இப்ப பார்க்கறது ஒன்று உண்டாச்சு. பார்க்கறதெல்லாம் அன்னைக்கு தேவன் ஆவி உலகத்தில் உண்டாக்கினது தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ காணப்படுகிறவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, எங்க இருந்து வந்துச்சு? ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வந்துச்சு. தேவனால் உண்டாக்கப்பட்டதிலிருந்து வந்துச்சு. இதற்கு விசுவாசம் தான் மூல காரணமாயிருந்து, மூல பொருளாயிருந்து எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு. அப்ப பார்க்கிறவைகள் எல்லாம் காணப்படாதவைகளிலிருந்து தோன்றினவை. ஆமென். இந்த மேஜை இருக்குது. இந்த மேஜை மரத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் மரம் எங்கிருந்து வந்துச்சு? அது விதையிலிருந்து வந்துச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது தேவனிடத்திலிருந்து உண்டாச்சு. மரமெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்போ ஒரு காரியம் வச்சுக்கிறார், இந்த பார்க்கறதெல்லாம் இங்கிருந்து தான் வரணும் அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் இங்கே வரணும். ஆமென். இந்த சர்ச் எப்படி வந்துச்சுன்னா முதல்ல ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் வந்துச்சு. ரட்சிக்கப்பட்டப்போ நான் ஒரு நல்ல சர்ச்சு கட்டணும்னு எனக்குள்ள ஒரு வாஞ்சை. எனக்கு எப்படி கட்டணும்னே தெரியாது. ஆனால் ஒரு பெரிய சர்ச்சு ஒன்று கட்டணும், ஒரு நல்ல சர்ச்சு கட்டணும், கொஞ்சம் பெருசாக கட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை எனக்குள்ளே இது தோண்டிக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. அப்போல்லாம் ஊழியத்துக்கு வந்தப்போ எனக்கு ஒரு அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய இதெல்லாம் தெரியாது. ஆனால் கட்டுனா ஒரு நல்ல சர்ச்சாக கட்டணும்னு அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. இது என் மைண்டில் உருவாகிறதுக்கு முன்னாடி என் ஆவியில் அது என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? உண்டாயிடுச்சு. அதனால தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்தப்போ, ஊழியத்தை இந்த இடத்துக்கு நான் செய்யும்போது ஆண்டவர் மூலமாக இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணார். ஆமென். அப்போ முன்னாடியே நான் பார்த்ததை தான் இப்போ கட்டியிருக்கேன்.
அப்போ முதலாவதாக நாம் எங்கே ஆவி மண்டலத்தில் அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு பொருளை பார்க்க முடிகிறது, ஒரு கட்டடத்தை பார்க்க முடியுது, எல்லாம் பார்க்க முடியுது. தேவனும் அப்படிதான் காணப்படாதவைகளிலிருந்து காணப்படுகிறதை கொண்டு வந்தார். இப்போ காணப்படுறதெல்லாம் அங்கே கொண்டு வந்துட்டார். என் அன்புக்குரியவர்களே, இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்க. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் அநித்தியமானது, ஆனால் காணப்படாததோ அப்போ நித்தியமானதுலேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நித்தியத்திலிருந்து தான் இது வந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நித்தியத்திலிருந்து தான் இங்கே வந்திருக்குது. அப்போ நித்தியத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர், ஒரு காரியத்தை நம்ம மாற்றணும், ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அவர் அந்த நித்திய உலகம் அல்லது ஆவிக்குரிய உலகத்திலிருந்து ஒரு காரியத்தை பேசுறார். ஆவி மண்டலத்திலிருந்து அவர் பேசுறார். அது பேசினா காணாத உலகத்தில் வந்து, காணப்படுகிற உலகத்தில் வந்து அது என்ன செஞ்சிருது, பொருளாக வந்துடுது. ஆகவேதான் நல்ல கவனிங்க, காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகளோ நித்தியமானது. நித்தியமானதிலிருந்து எல்லாம் என்னெல்லாம் பேசுறதோ என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் காணப்படுகிற உலகத்துக்கு வந்துடும். அன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் நம்மளை எல்லாம் உண்டாக்கினார். எல்லாத்தையும் உண்டாக்குனதெல்லாம் அப்படிதான். இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இன்னொரு விதமாக நம்ம சொல்ல போனால், காணப்படுகிறவைகள் எல்லாம் மாறக்கூடியவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். இந்த காணப்படுகிறவைகளை குறித்து வேதம் சொல்லுது, அது மாறக்கூடியவை, அது மாத்திக்கலாம், அதை மாற்றலாம். ஆமென் சொல்லுங்க. காணப்படுகிறத என்ன செஞ்சுக்கலாம், மாத்திக்கிடலாம். ஆமென். இப்போ இந்த கட்டடம் இருக்குது. இந்த கட்டடத்தை நம்ம கட்டியிருக்கிறோம். இப்போ இதை கொஞ்சம் மாற்றணும், இதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை வேற வடிவமைக்கணும் அப்படின்னா வடிவமைச்சுக்கலாம். இல்லை இங்கேருந்து வேற இடத்துக்கு கொண்டு போகணுன்னாலும் போய்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற அந்த ஃபுல் பீட்டை நான் வந்து அப்படியே தூக்கி கொண்டு இன்னொரு இடத்துல இப்படி வச்சுக்கிட்டு கூட பேசிக்கலாம். எப்படி எப்படி நம்ம மாற்றணுமோ மாற்றக்கூடியது தான் எனது காணப்படுகிறவை. ஆமென். அப்படியே ஒரு ஃபிக்ஸடாக இருக்கிறது இல்லை, மாற்றிக்கலாம், மாற்றலாம். ஆகவே தான் ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், இந்த பூமியில் ஆண்டவர் அவனை படைத்து இதை சீர்படுத்தவும் சரிப்படுத்தவும் கீழ்ப்படுத்தவும் உனக்கு நான் அதிகாரம் தர்றேன்னாரு. ராமன் சொல்லுங்க. இதை என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். சிங்கம் வந்து மானை கடிக்க வருது. இது ஆதாமுக்கு என்ன செய்ய முடியல, சகிச்சுக்கல முடியலன்னு வச்சுக்கோங்க. அதை மாற்றிக்கலாம். அதை எப்படி எப்படி மாற்றணுமோ அதை மாற்றிக்கலாம். எது தீமையான வழியில் நடக்குதோ தீமையை நன்மையாக மாற்றிக்கலாம். இந்த பூமியில் என்னெல்லாம் இருக்குதோ அதை நீங்கள் காணப்படுகிறவைகளை, உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். அதில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை, மாற்றப்படக்கூடியவை. காணப்படாதது தான் நித்தியமானது, அதை தான் மாற்ற முடியாது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நித்தியத்தை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க.
ஆண்டவரை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நம்ம மாற்ற வேண்டியது உலகத்தை. இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை மாற்ற வேண்டியது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ இருக்கிற பிரச்சனையா இதை போய் அவரை நித்தியத்தில் இருக்கிறத போய் அங்கே போய் அவரை போய் மாற்றும் இருக்காங்க. அதை மாற்றும் இதை மாற்றும். எப்போதும் பாருங்க, ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஆட்கள். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரை இதை செய்யும், ஆண்டவரே இதை கொஞ்சம் இறக்கமாயிரும், ஆண்டவரே இந்த தேசத்துக்குள்ள இறக்கமாயிரும், இறங்க மாட்டீரா? எப்போதுமே ஆண்டவரை தான் அப்படியே புஷ் பண்ணிட்டு நீ செய்யும், அதை செய்யும், இதை செய்யும் அப்படின்னு அவரை தான் குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த பூமியில நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? இந்த காணப்படுறதெல்லாம் நீனே மாற்ற முடியும். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? காணப்படுறத நம்மளே மாற்ற முடியும், மாற்றணும். அதுக்கு தான் உனக்கு அதிகாரம். நீ மேலே வந்து நின்றுட்டு மேலே வந்து பார்த்துக்கிட்டே என்னை வந்து மாற்று, கொரோனாவை தூக்கி மாற்றுங்க, கொரோனாவை மாற்றுங்க. ஐயா, மாற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுறதுக்கு கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்காரு. ஆண்டு சொல்ல, சமாதானம் இல்லாத ஒரு வீட்டுக்கு போனா அங்கே போய் சமாதானம் பேசு. ஒரு மரண வீட்டில் போய் என்ன பேசணும்? ஜீவனை பற்றி பேசணும். ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு ஒரு சின்ன குழந்தை இறந்து போச்சு பாருங்க. ஒரு பிள்ளை இறந்து போச்சு, எல்லாரும் செத்து போச்சுன்னு எழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அங்கே போய் இருந்துட்டு அந்த பிள்ளை மறிக்கல அப்படிங்கிறார். உடனே எல்லாரும் இயேசுவை கேலி பண்ணுறாங்க பாருங்க. செத்து போன பிள்ளைய ஒரு மறிக்கலை, சாவலை அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்ட்டு எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. இவர் உள்ளே போய் கதவை பூட்டிட்டு எழும்பி வா அப்படிங்கிறார். எழும்பிருச்சு. வெளியே கொண்டு வந்து பார்த்தா ஹான்னு எல்லாரும் முடிக்கிறாங்க. சூழ்நிலை மாறுது பார்த்தீங்களா? இதை தாங்க ஆண்டவர் செய்ய சொல்றார். நம்மளையும் உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை தானே கொடுக்குறாரு. இயேசு போட்ல போயிட்டு இருக்கிறாரு, நல்ல தூக்கம். போயிட்டே இருக்கிறாங்க. காற்றும் கடலும் கொந்தளிக்குது, அலை மோதுது, படகு கவிழ்ந்து போற மாதிரி இருக்குது. சீஷர்கள்லாம் பயந்து நடுங்குறாங்க, அப்படியே செத்து போயிடுவோன்னு. கடைசி நிமிடமா ஆண்டவர் எழுப்புறாங்க, நாங்கள் நம்ம கொஞ்ச நேரத்தில் செத்து போகிறோம், மடிஞ்சு போயிடுவோம், நீ பாட்டு தூங்கிட்டே இருக்கிறாரே, உமக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. ஆண்டவர் எழுப்பி நின்று சொல்றார், காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு அப்படின்னு ஒரு சத்தம் தான் கொடுத்தாரு பாருங்க. அப்படி அமைதலாயிடுச்சு. இதாங்க சூழ்நிலையை வந்து என்ன பண்றது? இதெல்லாம் அனுத்தியமானது. இதெல்லாம் நம்மளால மாற்ற முடியும் அப்படிங்கிறத காமிக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம வீடுகளில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற முடியுமா? சிலர் வந்து சொல்லுவாங்க பாருங்க, பாஸ்டர் என் மனைவிக்கு எனக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை மாறுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. மாற வேண்டியது யாருங்க? பொண்டாட்டி புருஷனுக்கு கொஞ்சம் பிரச்சனைனா 2 பேரும் மாறணும். இதை மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாம். ஏன் 2 பேரும் ஒத்து போனால் முடிஞ்சுது. கணவன் மனைவிக்கு அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்து, கணவனுக்கு கீழ்ப்படிந்து இப்படி போனாலே பிரச்சனை முடிஞ்சுது. இதுக்கு ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி ஆண்டவர் இங்கே ஏதோ ஒரு சூழ்நிலையை மாற்றுற மாதிரி இங்கே ஜெபம் பண்ண வைப்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, நீ 2 பேர் மாறு. பைபிள் சொல்லியிருக்கல, அதுக்கு நீ கீழ்ப்படி, நீ பேசு, மாறு, பிரச்சனை முடிஞ்சது. சில நேரம் பாருங்க, சண்டை போட்டு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க. என்னன்னா, நான் விட்டு கொடுக்குறதா? நான் எப்படி ஆம்பளை விட்டு கொடுக்க முடியும்?
இப்படிலாம் அப்படியே ஒரு கெத்தாக இருந்துட்டு போயிடுது. நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் இறங்கி அன்பாக தான் பேசிட்டா என்ன? அப்போ மாற வேண்டிய காரியங்களை மாத்திட்டாலே பிரச்சனை முடிச்சதில்ல. அதான் காண்கிறவைகள் மாறக்கூடியவை, மாற்றக்கூடியவை, அதை மாற்றலாம். இன்றைக்கு என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். சூழ்நிலையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். வியாதியை மாற்ற முடியுமா? முடியும்.